வணக்கம். இது வந்து ஒரு டைம் லாங் பிஃபோர் தான் இது நடந்திருக்கு. என்னன்னா இவர் ஜேகே தமிழ் வந்து ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. ஓ அது ஜேகே தானா? அந்த ஃபோட்டோவில் இருக்க ஜேகே தான். ஜேகேக்கு பொம்பளை வேஷம் போட்டு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கு எப்படி ரேண்டமாக ரெஸ்பான்ஸ் வருது, யாருக்கும் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாரு, அதுவாக ரெஸ்பான்ஸ் வந்திருக்குமா, அது எப்படி இருக்குன்னு காட்டியிருப்பாங்க. இதே இது செகண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, அது இந்த வீடியோ எண்டிங்கில் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஃபேக் ஐடி கண்ணாடி கரெக்டரா. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஃபேக் ஐடி ட்ரோல். அதாவது நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி சிம்ப்ஸ் எல்லாம் வந்து பிடிக்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுவோம். ஒரு பேஜ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவோம். பேர் என்ன வைக்கலாம்? ஜேம்ஸ் குமாரி. ஜேம்ஸ் குமார், ஜானகி குமார், ஜானகி குமரேசன் வச்சிரும். ஜேகே ஜானகி குமரேசன், ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஜானகி குமரேசன். பயோ என்ன வைப்போம்? ஏதாச்சும் கிரிஞ்சா போமா? Daddy's little girl. Daddy's little bitch. Wish me on January 27 வச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல டாடி பத்தில அவன வர மாட்டான். Daddy's little baby girl. Girl you போடணும் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் கூட ஒரு ஹார்ட். அதுக்கு அப்புறம் serious ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். Daddy's little baby girl, wish me on January 27, single, love is injurious to health, friendly. இதெல்லாம் கீவேர்ட்ஸ். நம்ம இதுக்கு ஒரு டிபி வைக்கலாம். என்ன வைக்கலாம்? பேச போக மாட்டேன். உண்மையிலே பண்ற. இப்ப என்ன பண்றது பாறா. இப்படி இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், இதே டிபி வச்சிரும். ஓகே, அப்பல இதுக்கு மெசேஜ் பண்ணானா அவனை விட கேவலமானவன் எவனுமே இருக்க மாட்டான். இது ரைட், நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கியா? ஓகே, இது வைப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 நாளுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றேன். ஓகேவா? 2 days அப்படியே விட்டுருவாரு. அப்படியே இன்னும் ஓகே. யாராவது ரேண்டமா வந்து சிங்க் பண்ணிட்டு இருப்பாங்களா, அவங்களெல்லாம் பிடிப்பாரு. 2 weeks later அக்கவுண்ட் என்ன ஆகுதுன்னு பாப்போமா ஃப்ரெண்ட்ஸ். 140 followers. 2 வாரத்துல போஸ்ட் வேற போட்டுருந்தேன் நண்பர்களே ஃபேஸ் ஆப்ல. fall in my eyes, sorry eyes. ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாருங்க. ready to mingle, hot fire. yes, some magnetic force in your eyes. thanks, love you babe. yes, some magnetic force in your eyes. ஒருத்தர் ஸ்மார்ட் ட்ரிக் உண்மையிலே ஸ்மார்ட் போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபேக்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால அவர் பேரை மட்டும் காட்டி அவருக்கு கங்க்ராச்சுலேஷன் கொடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து சிம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து நான் எடுத்து காட்டுறேன். போய் ஜாலியா இருக்கும். ஃபேக் ஐடி பிராங்க் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபன் பண்ண போறோம். பார்த்தாலே தெரியும் 9+. இதெல்லாம் என் அக்கௌண்ட்லயே இருக்காது. எங்க இருந்துடா வாரீங்க நீங்களாம்? யாரா இவங்க? எங்க இருந்துடா வந்துக்கறானோ? நான் செஞ்சதெல்லாம் ஒண்ணே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஐடிபில ஃபேஸ் ஆப் பண்ணி ஒரு போட்டோ வச்சேன். 4-5 மீம் பேஜஸை ஃபாலோ பண்ணேன். இவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியல. 4 வாரத்திலே 140 ஃபாலோவர்ஸ்னா இப்படியே ஃபாலோவர்ஸ் சேர்த்து வித்துடலாம் போலயே. நண்பர் விஜய் கோயம்புத்தூர், நல்லா இருக்கீங்களா? இதே வேலையெல்லாம் பார்த்துட்டு நீங்க கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. பயோவும் போட்டோவும் பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு. சரி ரைட்டு, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தல போல ஃப்ரெண்ட்ஸ். நானும் நிறைய வாங்கியிருக்கேன். சரி ரைட்டு, ஃபர்ஸ்ட்ல இருந்து போவோம். நிறைய மெசேஜஸ் வந்துருக்கு. பிரைவசி ரீசன்காண்டி யூசர் நேம் வந்து பிளர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கறானே. ஒரு விஷயம் இன்னும் கொஞ்சம் சொல். ஹாய், ஹலோ, யாருன்னு தெரிஞ்சாதான் பேசுவீங்களா? யாருன்னு தெரிஞ்சாதான் பேச முடியும். அப்புறம் எப்படி ஜஸ்ட் பேசலாம். ஓகே, யூ ஆர் ஃப்ரம் சென்னை, யூ திருநெல்வேலியா? ஓகே, என்ன பண்றீங்க? ஒய் அண்ணா, ரைட்டு, பாய். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நீ கொடுக்குற மரியாதையை ஜஸ்ட் பேசலாம்ன்றது வந்து இதுதான் நீ பேசுற. ஓகே, நெக்ஸ்ட் ராங்லி சென்ட்னே ஆரம்பிக்க வேண்டியது சாட். ராங்லி சென்ட்னா அன்சென்ட் பண்றா மூதேவி. நெக்ஸ்ட் ஒன் அழகா இருக்கு. தேங்க்ஸ். கிரஷா யாரு? நீங்க தான்.
என்னடா என்ன கிரஷ்ன்ற நீ என்னடா என்ன வந்து கிரஷ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ரிப்ளை வரலன்னதும் கொஸ்டின் மார்க். நானா ஒய் ரொம்ப க்யூட்டா இருக்கீங்க, தேங்க்ஸுங்க. ஃபேஸ் ஆப்ல பண்ணேன். ஃபேஸ் ஆப்லன்னு சொல்லியும் புரியாம இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? நெக்ஸ்ட் அட்ராக்டிவ் கியூட்னஸ் ஓவர்லோடு. ஹாய் 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 ஹாய். என்ன பண்றேன்? என்னமா பண்றேன்? உனக்கு என்ன? ஏன் கோவம்? பேச பிடிக்காதா? மெசேஜ் பண்ணவா? கோவம்லாம் பட மாட்டீங்களே. அழகா இருந்தாலே யாருக்கும் பேச மாட்டீங்களா? அப்படியா? அடக்கிருக்கு பயலே. ஹோட்டல் இருக்கிறது நீங்க தானே இல்லையா? அப்புறம் என்ன அழகுதான், இதுக்கு மேல அழகு எங்க போறது? ஒரு பொண்ணு சொல்லினாங்க, பட் நான் வந்து சந்தோஷப்பட்டிருப்பேன் பாபு. இது வந்து புது ஆளு ஃப்ரெண்ட்ஸ். இவர் வந்து நிறைய சில்மிசம்லாம் பண்ணாரு, அதுக்கப்புறம் அதெல்லாம் அன்சென்ட் பண்ணிட்டாரு. கிஸ் எமோஜி அனுப்புனா என்ன திட்டுற அப்படின்னு அனுப்புனாரு, அதெல்லாம் அன்சென்ட் ஆயிடுச்சு. பின்ன இப்படிதான் யாருன்னு தெரியாத பொண்ணு கிஸ் பண்ணுவியா லூஸ்? டே நீ ஃபேக் ஐடியான்னு கேட்டான். அதுக்கப்புறம் அன்சென்ட் பண்ணல போல. அதே இப்பதான் கண்டுபிடிக்கிறியா ப்ரோ? யாரு சொன்னா சார்? நீ நடிக்கிறப்ப நான் நடிக்க மாட்டேனா? பொண்ணு எப்படி மெசேஜ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாதா? அப்புறம் என்ன? ஓகே நண்பா, ஓகே நண்பா. ஃபேக் ஐடி நம்ம அடி வாங்குறது நார்மலான. அது நான் செட்டிங்ல மாத்தி வச்சிருக்கேன். டபுள் டேப் பண்ணா கிஸ் எமோஜி, டபுள் டேப் பண்ணா கிட்ஸ் எமோஜி வர்ற மாதிரி. அப்படிலாம் பண்ண முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? டபுள் டேப் பண்ணா வந்து கிஸ் எமோஜி வர்ற மாதிரி. எனக்குலாம் வெறும் ஹார்ட்டின் தானே வரும். இப்படியெல்லாம் சமாளிக்கிறான் பாருங்க. எப்படிலாம் முட்டு கொடுக்குறான். டேய் நல்லா வருவ, நான் ஒரு யூடியூபர் ப்ரோ. யாரு தம்பி நீங்க? கொஞ்சம் மரியாதை வருது. எக்ஸ்போஸ் பண்ணிடுவோமோன்னு உங்களை ட்ரோல் பண்ணிக்கவா வித்தவுட் ஷோயிங் நேம். தீபக்கா? நான் தீபக்லாம் இல்லடா. நோடா. டேய் நான் இல்லை. டேய் இல்லடா, ஸ்ட்ரேஞ்சர் நான். இல்லை நான் பண்ணுவேன் ப்ரோ. என்ன உனக்கு தெரியுமா? தெரியாது, நீயா தான் வந்து மாட்டின. ஓ யூ ஃப்ரம் ஃபேஸ் ஆப்ல பண்ண பிக்டா இது? இதை கூட பொண்ணு நம்புறீங்களேடா? நாட் யுவர் ஃபேஸ்டா, நேம் தான். நேமை பார்த்து தான் வந்தேன். சரி ப்ரோ, ட்ரோல் பண்ண பெர்மிஷன் கொடுக்குறேன் ப்ளீஸ். நோடா. நீ என்னடா பெர்மிஷன் கொடுக்குறது? கிஸ் எமோஜி அனுப்புற நீ? போடா பொறுக்கி. இது ரொம்ப வினோதமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹே ஹாய், யுவர் மாம் மேக்ஸ் டீச்சரா? எப்படிலாம் ஆரம்பிக்கிறான் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படிலாம் ஒரு சாட் ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் பேஷண்ட்டை வர சொல்லுங்க. சாப்பிட்டாச்சா? ஃபர்ஸ்ட் மெசேஜ் சாப்பிட்டாச்சா? குட் மார்னிங். பேச மாட்டியா? குட் மார்னிங். பேசுவியா மாட்டியா? ஹூஸ் திஸ் ப்ரோ? பேச மாட்டியா? ஐயோ வரல வரல. பேச மாட்டியா? வரல. அவர் என்ன வரல? Thanks for accepting. Shall we be friends? யாரு? Thanks ரிப்ளை பண்ணதுக்கு. I am Jana. உங்க நேம் ப்ரொஃபைல்ல இருக்குமே. ஓ ஓகேங்க ஜானகி. என் நேம் உங்க நேம்ல இருக்கு. ஐயோ ஜனா. ஜனா ஜானகி. சரிங்க சாப்பிட்டு வரேன். ஆன்லைன்ல இருப்பீங்களா? ஓகே. ஹாய் இருக்கீங்களா? வந்துட்டேன். 10 நிமிஷத்துலயே வந்துட்டான். சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னேங்க. ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? ஓகே தேங்க்ஸ். என்ன பண்ணுறீங்க? எந்த ஊர்? சென்னை. நீங்கள் பொள்ளாச்சிங்க. என்ன பண்ணுறீங்க? வனஸ்ரீ குட் நைட். அதுக்குள்ளையா? கொஞ்ச நேரம் பேசலாம்ல. நோ அண்ணா. அண்ணாவா? ஒய் சேட்? அண்ணாலாம் வேண்டாம் ப்ளீஸ். ரிப்ளை சூன் ப்ளீஸ். ஒய் நோ அண்ணா? ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ப்ளீஸ். அண்ணா வேண்டாம். பேசுப்பா. ஹே வீடியோ கால் ஆடியோ கால் பண்ணாதீங்க. நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் பேசுங்க ப்ளீஸ். டோன்ட் கால் ப்ளீஸ். ஹாய் ஹாய். என்னப்பா பிஸியா? ஹாய் போய் ரிப்ளைப்பா. என்னடா பேச மாட்டேற? என்ன பேச மாட்டியா? டே நான் ஃபேக் ஐடிடா. ஆளை விடு. டேதி குட் மார்னிங், குட் நைட், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன். மெசேஜ் வருதோ இல்லையே போட்டுற வேண்டியதான். நம்ம கடமையை நம்ம செஞ்சுட்டுனே ஒரு பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த ஒரு சாட்டு தான் எனக்கு புரட்டி போட்டு விட்டுச்சு. இவர் கேட்ட கேள்விகள். ஹாய் மேடம் ஃபாலோ பேக் பண்ணுங்க. வாயார்கள் யாராலும் பரவாயில்ல ஃபாலோ பேக் பண்ணுங்க ப்ளீஸ். குட் மார்னிங். கால் 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 கால். ஹூ ஆர் யூ? சாரி ப்ளீஸ் சிஸ்டர். ஃபாலோ பேக் மட்டும் பண்ணுங்க போதும். எதுக்கு? டோன்ட் மிஸ்டேக் மீ. ஐ அம் சாரி. இல்லை நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன், நீங்களும் என்ன ஃபாலோ பேக் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? அப்படியாச்சும் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு தான். ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி என்ன ப்ரோ பண்ணுவீங்க? கரெக்டான கொஸ்டின்ஸ். ஆன்சர் இல்லை சாரி. ஆனால் ஃபாலோ பேக் மட்டும் பண்ணிடுங்க. பண்ணிட்டேன்னா டேய் தேங்க்ஸ். டீன்னு சொல்ல விருப்பம் இல்லை. தேங்க்ஸ் பா.
நான் ஃபேக் ஐடி ப்ரோ. ப்ரோ எதுனா இருக்கட்டும் பரவாயில்ல, ஃபாலோவர்ஸ் வந்தா போதும், போட்டு விட்டேன்னா அன்ஃபாலோ பண்ணிடுவேன் ப்ரோ. அப்படி பண்ணிடாதீங்க ப்ரோ, ஃபாலோவர்ஸ் வச்சு என்ன ப்ரோ பண்ணுவீங்க? சந்தோஷமா இருக்கு ப்ரோ இதை பார்க்க. அதான் தேங்க்ஸ் ப்ரோ. உங்க ஒர்க் இருக்கும் பாருங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நன்றி. சென்னையா ப்ரோ நீங்க? சாப்பிட்டீங்களா ப்ரோ? எஸ் ப்ரோ. உனக்கு ஃபாலோவர்ஸ் தானடா வேணும், இப்போ பார்க்க போறடா என் சுப்ரீமசியை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவர்கிட்ட வந்து நான் கேட்டிருக்கேன், உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் தானே ப்ரோ வேணும், நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், சவுட் அவுட் தரவா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கேன். இவர் என்ன சொல்றாருன்னு தெரியல ப்ரோ. தாங்க அது இவரோட ஐடி வந்து விஷ்ணுவர்தன் _ ஹரிகிருஷ்ணன். இவர் போய் எனக்கு ஏன் அங்க அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இவர் ஃபாலோவர்ஸ்க்கு ரொம்ப ஏங்குறாரு, ஃபாலோ பண்ணி விடுங்க. ஒரு 500 ஃபாலோவர்ஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷப்படுவார். ஒரு ஃபாலோவருக்கே எவ்வளவு நேரம் பேசி வந்து கஷ்டப்பட்டாரு. இவர் என்ன சொல்றான்னு தெரியல. ஓகே சொன்னாருன்னா அந்த ஐடியா இந்த பாட்டை வந்து உள்ள போட்டு விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். யார் இவர்? விஷ்ணுவர்தன் _ ஹரிகிருஷ்ணன். இவரை போய் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. நீங்கள் அறிவாளித்தனமாக இந்த அக்கௌண்ட்டை போய் நீங்கள் தேடினீங்கன்னா நான் வீடியோ போடும்போது பேரையும் மாற்றிருப்பேன், ஃபோட்டோவையும் மாற்றிருப்பேன், வேற ஒரு ரூபத்தில் வருவேன். கேட்சிங் சிம்ப்ஸ். யார் யார் சிம்பிங் பண்ணுறீங்களோ எல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டு வேண்டாம். இதை பார்த்தாடா ரியல் ஐடின்னு வர்றீங்க. டக்குன்னு பார்த்தா பொண்ணு மாதிரி தான் இருக்கு. இந்த தருணத்தில் இன்னொருத்தனையும் சொல்லணும். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்கூலில் என் ஃப்ரெண்டை ஃபேக் ஐடியில் வந்து ட்ரோல் பண்ணும்போது வாங்க போங்கன்னு தான் பேசிகிட்டு இருந்தான். அப்பா என்னமா பேசுனான், வாங்க போங்கன்னு பேசிகிட்டு இருக்கும்போது சும்மா வாடா போடான்னு கூப்பிட நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன். மரியாதையாக இருந்துக்க, உன்னோட லீலைகள்லாம் லீக் பண்ணி விட்டுருவேன் தௌஃபிக். மரியாதையை பென்ட்ரைவ் கொண்டு வந்து கொடுறான். ஹார்ட் டிஸ்க், பென்ட்ரைவ் இல்லை ஹார்ட் டிஸ்க், 2 TB ஹார்ட் டிஸ்க் வாங்கி வச்சுட்டு தரமாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணாதான் தருவான் போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் நைட். ஃபன் பண்ணுறோம். இது சின்ன வீடியோ தான். ஆக்சுவலி இதோட செகண்ட் பார்ட் ஒன்று இருக்கா, அது இதை விட அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்காக எடுக்க போய் தான் சரி இதை இதுலேயே அதோட இன்ட்ரோ காட்டியிருப்பாங்கன்னு நினச்சேன். அதில் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இது அது வீடியோட தம்ப்நெயில் மட்டும் காட்டுறேன், அதை பார்த்தா அவனால கண்டுபிடிக்க முடியுது. அந்த ஜோதிகா சந்திரமுகில ஒரு வரும் தெரியும், ஒரு வீடியோ இல்லை, நெத்திச்சூடி கொலுசு, அது மாதிரி மூஞ்சில ஒரு தேஜஸ் நான் பார்க்குறேனே. அது எதனாலனா இதனால இது வந்து அதே ஃபேக் ஐடி ட்ரோல் வந்து பார்ட் 2 இது. ஓகேவா? அது அந்த ஃபேக் ஐடி ட்ரோலில் இருக்கிறது யாரு? அவர் தான். கண்டுபிடி. இவரு கிளிப்பா சர்ஃப்ஸ். அது இதை விட அல்டிமேட்டாக இருக்கும். அதை கண்டிப்பாக எப்படி அவர் விட்டாரு? அவங்களாம் என்ன ஃப்ரெண்ட்ஸு தானே, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு தான் அவங்களாம். அது கேட்காமே பண்ணியிருப்பார் எனக்கு தெரிஞ்சு. ஐ திங்க் அதில் ரேண்டமாக பண்ணுறப்ப என்ன வேணா அதேமாரி ஃபேக் ஐடி ட்ரோல் 2வது பண்ணலான்னு ஆரம்பிக்கப்ப நம்ம ஃபோட்டோ வேணாம், இன்றைக்கி வேறு யாராவது ஃபோட்டோ எடுப்போம் ரேண்டமாக பண்ணுவோம், சர்வ்ஸ் எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போவார். அது செம்மையாக நல்லா இருந்திருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் பார்த்து. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்ப்போம். இதை விடவே அது நல்லாயிருக்கும். நான் அது மட்டும் தான் பார்த்துருக்கேன். இது நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. இது எனக்கு அது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அவர் ஃபேஸ் சைடில் ஒவ்வொரு ஹேர்லாம் பண்ணிட்டு பார்ப்போம். எல்லாத்தையும் இப்படியே சொல்லிடுவார். ஓகே, அந்த வீடியோவில் மீண்டும் மீட் பண்ணுவோம். ஆனால் இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு. ஒரு பையனாக இருக்கும் போது இவ்வளோ மெசேஜ் வருது, அப்போ பொண்ணுங்களுக்குலாம் இவ்வளோ மெசேஜ் வரும்? அதான் கேட்டேன். எனக்கு அதான் ஃபாலோ இல்லை. அது என்னன்னா எப்படி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான். இப்போ அவர் ரிப்ளை பண்ணுறாரு, அதனால அது கண்டினியூஸாக வருது. இப்போ ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ணலன்னா அப்படியே போயிடும், அவ்வளோதான். அதான் சொல்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக எனக்கு வரும், நான் பார்த்துட்டு வெளியே வந்துடுவேன், ரிப்ளை பண்ண மாட்டேன். ஸோ அது அதிலே ஸ்டாப் ஆகிடும். மோஸ்ட்லி பண்ணுறவங்க எல்லாருமே ரிப்ளை பண்ணுறாங்களான்னு பார்ப்பாங்க, பண்ணாதப்போ விட்டுருவாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க, கேரக்டர்ஸ் தான். போட்டு அந்த ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சர் பண்ணி நீங்கள் எனக்கு மெசேஜே பண்ணணும் அந்த மாதிரி இருக்கலாம் ரொம்ப ரேரு. ஒரு 1000 அந்த மாதிரி இருக்கிறதுல தான் ஒருத்தர் தான் அந்த மாதிரி மாட்டுவாங்க. அந்த மாதிரி மாட்டாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. மோஸ்ட்லி தெரிஞ்சவங்களாக இருந்தால் அந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணி பேச சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கேட்குறேன். எனக்கு வந்து அந்த மாதிரி யாருன்னே தெரியாதவங்க போய் நான் ஃபோர்ஸ் பண்ண முடியும். நான் எப்படி சொல்றேன், எனக்கு நான் ஒருத்தர் சில பேர் நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம்ல, அவங்கள தாண்டி வேறு யாராவது பேசினாங்க பண்ணாங்கன்னா தெரியாதவங்க யாராவது வந்தால், ஈவன் கால் வந்தாலும் சரி, நான் வெறும் நம்பர்லேருந்து கால் வந்தாலும் அட்டன் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி மெசேஜ் வந்தாலும் பிளாக் பண்ணி விட்டுருவேன். அது சின்ன வயசுலேருந்தே அதை ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருக்கேன் நான். ஆமாம், ஆனால் அது நல்லது தான். ஏன்னா யாரையும் நம்ப முடியாது இப்போ இந்த இருக்க காலத்தில். நியூஸ் எல்லாம் பார்த்தாலே பயமாலாம் இருக்குது. தெரிஞ்சவங்களா இருந்தால் மட்டும்தான் பேசுவேன். திடீர்னு அவங்க பார்த்தா
அதனா சீரியல் கில்லராக இருப்பான். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சரவணன் டி கோட்ஸ் மாதிரி பெரிய ரிஸ்க்கு. சரவணன் டி கோட்ஸ்லாம் பார்த்துட்டு உண்மையாலுமே நிறைய பேர் கேட்குறாங்க சரவணன் டி கோட்ஸ் பாருங்கன்னு. அவரது நம்ம 1 மாசமா அவரது அப்புறம் தீவிரமா நாங்க பார்த்துட்டோம். 1 வீக் தான் பார்த்தேன். அந்த 1 வீக் பார்த்ததே எனக்கு அதுலேருந்து வெளில வரதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எனக்கு அதை சொல்றேன், நான் வந்து ஒரு 1 மந்த்தா அவரது பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு பார்த்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப மென்டல் ப்ரெஷர்லாம் போய் இப்போ எனக்கு வந்து உண்மையாலுமே எங்கேயாவது போகணுன்னா எனக்கு பயமா இருக்கு. ட்ரெயின்ல டிராவல் பண்ணணும்னா எனக்கு பார்த்தாலுமே இவன் அந்த இதுல கதையில வந்த மாதிரி பண்ணுவாயிடுவானோ அந்த மாதிரி அவங்க பண்ணிடுவாங்களோ இல்லை அது மாதிரி நடந்துருமோன்னு நம்மளுக்கே ஒரு பயம் வருது. அது மாதிரி இப்போ யாராவது உண்மையா சொல்லணும்னா யாராவது 2 குழந்தைங்க ஆட்டோல தனியா போறாங்கனால எனக்கு பக்குன்னு இருக்கும். உண்மையாலுமே வீட்டுல போய் விட்டுருவாங்களா, அவங்க சேஃபா விட்டுருவாங்களா, இல்லை இவங்களுக்கு கடத்திட்டு போயிடுவாங்களா, இப்போ கடத்திட்டு போனா எப்படி இவங்களை சேஸ் பண்ணுவாங்க, இப்போ நம்ம அவங்கள பார்த்துருக்கோம், நம்ம எப்படி போய் சொல்றது, அப்பெல்லாம் எனக்கு அப்பெல்லாம் இப்போ நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் இப்போ நான் பர்பஸாக நான் சரவணன் டிகோடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் பார்க்காம. டெலகிராமில் அவரை ஃபாலோ பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்து பர்பஸாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். வேணாம் இதுக்கு மேலே நம்ம போய் அதில் போய் விழுந்தோம்னா நம்ம தான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறோன்ட்டு. ஆனால் அவரெல்லாம் பெரிய கிரேட்டுப்பா. இப்படி தான் அவர் அதே பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அதுமே எப்படி இருக்கு அது அவர் ஆக்சுவலாக அவரை பார்த்தா நான் அதை கேட்கணும்னு எப்படி ப்ரோ அது ஒரு இன்சிடென்ட் வந்து மறந்துட்டு போறீங்க. எனக்கு அவர் பேசின எல்லா நான் கேட்ட எல்லா ஸ்டோரியும் எனக்கு அப்படியே மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கு. இப்போ கேட்டால் கூட அந்த ஸ்டோரி அந்த இதெல்லாம் தெரியாது, ஆனால் கதை மட்டும் எனக்கு தெரியும். இந்த இன்சிடென்ட்டாக இருக்கு அதாக இருக்குன்னு அவர் சொல்கிற அந்த வேவும் நல்லா இருக்கு. சீரியஸாக போகும். ஒரு த்ரில்லர் படம் பார்க்குற ஃபீல் கிடைக்கும். இப்போ அதுக்கு எதுக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு எனக்கு வந்து எப்படி சொல்றது, சினிமா டிக்கெட் எப்படி எனக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சரவணன் டிகோடிங் சேனல் வந்து சினிமா டிக்கெட்னா இது வந்து ஆமா இது வந்து சரவணன் டிகோட் ரெண்டுமே ஈக்குவல் தான். ஆனா இது வந்து எனக்கு நானா பர்பஸா ப்ரெஷர் எடுத்துக்கிறதால இது கொஞ்சம் கீழே இருக்கு, அது வந்து மேலே இருக்கு. இது வந்து ஒரு ஜாலியா என்டர்டெயின்மெண்ட்டா ஒரு ஃபன் ஃபீலா இருக்கும். எப்பயாவது ஸ்ட்ரெஸ் ஆகணும்னு நினைச்சேன்னா இதை பார்ப்பேன், ஜாலியா இருக்கணும்னா. அதாவது ஆக்சுவலி எப்போ நம்ம கரெக்டாக நான் ஸ்டாப் பண்ணது, டெல்லியில் அந்த டாக்டர் கேஸ் நடந்துச்சுல்ல, அதுல இருந்து நான் ஸ்டாப் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் அந்த பக்கமே போகல. அப்புறம் இது மட்டும் தான் இதுவே ரொம்ப இதாக இருந்துச்சு. அதுலேருந்தே பார்க்கல அந்த ஃபிலிக்ஸ் சம்திங் அப்பா பையன் இந்த இது கேட்டது எனக்கு ஒரு மாதிரி ஐட்டா. அந்த ஒரு அதெல்லாம் இப்போ எதுவும் பேச வேணாம், அந்த ஸ்டோரியை பற்றியே பேச வேணாம், அதை பற்றியே பேச வேணாம். நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க. நான் சொல்கிறேன் எந்த கேஸ்லேருந்து நான் ஸ்டாப் பண்ணேன்னு. ஓகே, ஸோ அதனால் சரவணன் டிகோட்ஸ் வர்றது ரொம்ப டவுட்டு, ரொம்ப 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 டவுட்டு. ஜேகே தமிழ் வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஜேகே தமிழ், பரிதாபங்கள், அப்புறம் வந்துட்டு லிஸ்ட் போடாதீங்க இப்போ நம்ம ரீசெண்டாக பார்க்க சொல்கிறேன். கேகே, அப்புறம் ட்ரெண்டிங் டுடே ட்ரெண்டிங் மட்ட ஊர்கா, அப்புறம் இன்னொன்று என்னது எரும முருகேசா, நக்ஸலைட் எனக்கு பார்க்கணுன்னு பேக் டு ஸ்கூல் பார்க்கணுன்னு எனக்கே ஆசையாக தான் இருக்குது. ஆனால் வந்து காப்பிரைட் அடிச்சிருவாங்களோன்னு ஒரு பயம். இல்லை அதுதான் ட்ரை பண்ணுவேன். சரி ஓகே, மண்டேலேருந்து நான் சொல்ல என்னைக்கு ஆரம்பிக்கணும் அன்னிலேருந்து கண்டினியூஸாக பார்ப்போம் ஒவ்வொரு நாள் ஒன்று. இன்னும் இருக்குது நிறைய கார்ட்டூன்ஸ்லாம் பார்க்குறதே இல்லை. ஆமாம், நல்லா தான் இருந்துச்சு. எங்கே இப்போயுமே இங்கே எடுத்து வச்சிருக்கலே லிஸ்ட்டு நிறையா இருக்குது. எப்போ நம்மளுக்கு தான் டைம் இல்லை போடுறதுக்கு டைம் இல்லை, எடுத்து பார்க்கறதுக்கே. ஒரு நாள் நான் வந்து போட போகிறேன் நம்மளோட டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்குன்றது. அப்பதான் அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஐயோ ஃபோர்ஸ் பண்ணறதுக்குன்னு இல்ல, அவங்க தெரிஞ்சுப்பாங்க நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு. ஐயோ பாவம் இவங்கள்ட்ட இனிமே எதுவும் கேட்க வேணாம் அப்படின்னு நினைச்சிருவாங்களோ. அது மாதிரி நான் அதை எடுக்கணும்னு சொல்றேன், ஆனால் எடுப்பேனான்னு எனக்கு தெரியாது. பாப்போம், மீட் பண்ணுவோம். சரி, வேற ஒரு வீடியோல மீண்டும் மீட் பண்ணுவோம். பாய்.